Welcome to MindForce Technology. We are Training and Placement Institute. வணக்கம். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன கருணை செயல் எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற கதை அந்த கேள்விக்கு மனசை தொடர மாதிரி ஒரு பதில் சொல்லும். பொதுவா நாம ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இல்லையா? ஆனா அதுக்குள்ள இருக்கிற கதையை நாம எப்பவாவது பார்க்க முயற்சி பண்றோமா? வாங்க, புரிதலையும் பச்சாதாபத்தையும் பத்தின இந்த பயணத்துல ஒன்னா போலாம். சரி வாங்க, கதைக்குள்ள போலாம். திருமதி தாம்சன் ஒரு 5ஆம் வகுப்பு டீச்சர் இருந்தாங்க. அவங்க தன்னோட மாணவர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறேன்னு ரொம்ப நம்பினாங்க. ஆனா டெட்டி ஸ்டோடாட்னு ஒரு பையன் இருந்தான். அவன் அந்த நம்பிக்கையை ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கினான். திருமதி தாம்சன் கண்ணுக்கு டெட்டி அப்படித்தான் தெரிஞ்சான். எப்பவும் நாற்காலியில சரிஞ்சு உட்காந்து கசங்கி போன சட்டையோட முகத்துல ஒரு சோகத்தோடையே இருப்பான். அவனை பார்த்தாலே திருமதி தாம்சனுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா வரும். அவனோட தேர்வுத்தாள்களை பெரிய சிவப்பு பேனாவால் அடிச்சு மேல ஒரு பெரிய எஃப் போடும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன திருப்தி கூட கிடைக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஆனா ஒரு நாள் டெடியை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு அவனோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க. அங்க அவங்க பார்த்த விஷயம் டெடியை பத்தின அவங்களோட மொத்த பார்வையும் நிரந்தரமா மாத்த போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. முதல் வகுப்பு ரிப்போர்ட் அதுல என்ன இருந்துச்சுன்னா, டெடி ரொம்ப புத்திசாலியான எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கிற குழந்தைன்னு இருந்துச்சு. அவனோட டீச்சர் அவனோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எழுதியிருந்தாங்க. இப்போ இவங்க பார்க்குற டெடிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஆனா 2ஆம் வகுப்புல இருந்து கதை மாற ஆரம்பிச்சது. ரிப்போர்ட்ல அவனோட அம்மாவுக்கு குணப்படுத்த முடியாத நோய் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. பிரச்சனையோட முதல் புள்ளி இதுதான்னு திருமதி தாம்சனுக்கு அப்போதான் புரிய ஆரம்பிக்குது. 3ஆம் வகுப்பு ரிப்போர்ட்டு அது இன்னும் சோகமா இருந்துச்சு. அவனோட அம்மா இறந்துட்டாங்க. அவன் ரொம்ப முயற்சி பண்றான். ஆனா அவங்க அப்பா அவனை சரியா கண்டுக்கிறதில்ல. யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன பையன் தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். 4ஆவது வகுப்பு வரும்போது டெட்டி முழுசா உடைஞ்சு போயிருந்தான். கிளாஸ்ல தூங்குறது, யார்கிட்டயும் பேசாம ஒதுங்கியே இருக்கிறது, நண்பர்களே இல்லாம இருக்கிறதுன்னு திருமதி தாம்சனுக்கு இப்போதான் எல்லாம் புரிஞ்சுது. தன்னோட கிளாஸ்ல இருக்கிற இந்த பையன் இவ்ளோ பெரிய பாரத்தையா சுமந்துட்டு இருக்கான்னு அவங்களுக்கு அப்பதான் உரைச்சது. சரி, இப்ப கதை கிறிஸ்மஸ் நேரத்துக்கு வருது. எல்லா பசங்களும் கலரா பளபளன்னு பேப்பர்ல சுத்தி பரிசு கொண்டு வராங்க. ஆனா டெடியோட பரிசு மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. திருமதி தாம்சன் அதை பிரிச்சு பாக்குறாங்க. உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? மளிகை கடை பேப்பர்ல சுத்தி பாதி கற்கள் இல்லாத ஒரு பிரேஸ்லெட், அப்புறம் கொஞ்சம் இருந்த ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில். இத பார்த்ததும் மத்த பிள்ளைங்க கிசுகிசுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திருமதி தாம்சன் உடனே அந்த பிரேஸ்லெட்டை கையில போட்டுக்கிட்டு அந்த பெர்ஃப்யூமை மணிக்கட்டுல அடிச்சுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களோட ஒரு சின்ன செயல் எல்லாருடைய சிரிப்பையும் நிறுத்திடுச்சு. அது டெடியோட பரிசுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் போனதுக்கப்புறம் டெடி மட்டும் தயங்கி நின்னு திருமதி தாம்சன் கிட்ட வந்து ரொம்ப மெதுவா சொன்னா, டீச்சர், இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எங்க அம்மா கிட்ட வர்ற மாதிரியே வாசனை வந்தது. டெடி போனதுக்கப்புறம் திருமதி தாம்சன் ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தாங்க. அந்த ஒரு நிமிஷம் அது அவங்கள ஒரு டீச்சரா முழுசா மாத்திருச்சு. அன்னையிலிருந்து அவங்க வெறும் பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, குழந்தைங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? திருமதி தாம்சன் டெடி மேல தனிப்பட்ட கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களோட அன்பான அரவணைப்புல டெடி மெதுமெதுவா மாற ஆரம்பிச்சான், ஒரு பூ மலர்ற மாதிரி. டெடி தொடர்ந்து அனுப்பின கடிதங்கள்ல இதை நாம பார்க்கலாம். 5ஆம் வகுப்புல புத்திசாலி மாணவனா ஆனா, ஸ்கூல்ல 3ஆவது இடத்துல வந்தான், காலேஜ்ல ஹானர்ஸ்ல பாஸ் பண்ணான், கடைசியா டாக்டர் தியோடோர் ஸ்டோடாட் ஆனான். அவனோட ஒவ்வொரு வளர்ச்சியும் அவளோட அன்புக்கான வெற்றி இல்லையா? இப்போ வருஷங்கள் கழிச்சு டெடிகிட்ட இருந்து ஒரு கடைசி கடிதம் வருது. அதுல அவன் கல்யாண விஷயத்த சொல்லி திருமதி தாம்சன் கிட்ட ரொம்ப ஸ்பெஷலா ஒரு கேள்வி கேட்கறான். என்ன கேட்டான் தெரியுமா? கல்யாணத்துல மாப்பிள்ளையோட அம்மா உட்கார வேண்டிய இடத்துல நீங்க தான் உட்காரணும்னு கேட்டான். கேட்கும்போதே மனசுக்கு எவ்வளோ இதமா இருக்கு பாருங்க. அவங்க உறவு வெறும் டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவை எல்லாம் தாண்டி போயிருச்சு. திருமதி தாம்சனும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு கல்யாணத்துக்கு அவங்க என்ன போட்டுட்டு வந்தாங்க தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி டெடி கொடுத்தானே அதே பாதி கற்கள் இல்லாத பிரேஸ்லெட், அப்புறம் அதே வாசனை திரவியம். கல்யாணத்துல டெட்டி அவங்க கைய பிடிச்சு சொன்னா, என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு நன்றி டீச்சர், நான் ஒரு முக்கியமான ஆளுன்னு நீங்க தான் எனக்கு புரிய வச்சிங்க. ஆனா அதுக்கு திருமதி தாம்சன் கண்ணீரோட சொன்ன பதில் தான் இந்த கதையோட உச்சம். அவங்க சொன்னாங்க, டெடி, நீ தப்பா சொல்ற, நீ தான் எனக்கு கத்து கொடுத்த. உன்னை பாக்குற வரைக்கும் உண்மையா எப்படி டீச் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இந்த கதையோட முக்கியமான கருத்து இதுதான். சில நேரங்கள்ல நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறதா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையில அவங்க தான் நமக்கு தெரியாம நம்மள காப்பாத்திட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன கருணை செயல் ஒரு வாழ்க்கையே இல்ல, 2 வாழ்க்கையே மாத்த முடியும். Thank you for watching video. Like and subscribe and share now.